இந்த மாலை ஆராதனை ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்யலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாள் மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே உங்களுடைய அன்பு ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக இருக்கும்போதும் ஆண்டவரே எங்கள் பின்னால் வந்து நீர் எங்களை தேடி அனைத்து ஆண்டவரே நீர் வந்து சேர்த்து இருக்கிற ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீர் சிலுவைக்கு சென்று உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. ஆண்டவர் நித்திய ஜீவன் நீர் எங்களுக்காக சம்பாதித்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நரகத்தில் நித்திய ஆண்டவரே சாவு இல்லாமல் ஆண்டவரே நித்திய ஜீவன் எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே கொடுத்தீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே ஏராளம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே முதல்ல அன்பு செலுத்தல, நீர் ஆண்டவரே ஆனால் எங்கள் மேலே அன்பு செலுத்து நீர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவரே எங்கள் மேலே நீர் ஆண்டவரே அன்பு செலுத்து ஆண்டவரே. நீர் வந்தீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் அடியாரை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே வரவங்க ஆண்டவரே உங்களுடைய அன்பை பார்க்க, உங்களுடைய சிலுவையின் அன்பை பார்க்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சின்ன பிள்ளைங்க ஆண்டவரே அவங்க பைபிள் ப்ரொசெஷன் பண்ணும்போது ஆண்டவரே உம்மை க்ளோரிஃபை பண்ண ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த சின்ன வயசில் ஆண்டவரே அவங்க ஆண்டவருடைய சத்தியத்தை கற்றுக்கும் போது ஆண்டவரே அது வாழ்க்கை பூரா அவங்களோட ஆண்டவரே நிலைத்திருக்க ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. நீரே மகிமைப்படும் ஆண்டவரே, நீரே பிரசனமாயிரும் ஆண்டவரே. எல்லா மகிமையும் ஆண்டவர் கனமும் உமக்கு செலுத்துகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து நின்று 13ஆம் பக்கத்தில் 25வது பாடலை பாடலாம். Page 13, Song 25. Jesus shall reign wherever the sun. பகலோர் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே. பகலோர் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே. பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வர்த்திக்கும். பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார். மலரும் என்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நல் மீட்பராஜம் எங்குமே சீருஷ்டி பாக்கியம் தாங்குமே. துன்புற்றோராற்றி தேற்றுவார். தீக்கற்றோர் வாழ்வு பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை வீரலும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கிறாயரே என்பார். யாவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். 177ஆம் பக்கத்தில் உள்ள 19வது பாடல். நன்றியால் துதிப்பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கைத்தடி பாடலாமா? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
நவீன அவசர உலகத்தில் எல்லாவற்றையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுது எப்படி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? அவர் பிரசன்னத்திற்காக காத்திருப்பது. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 1000 நாள் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆதாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 84:10. எப்பொழுது காத்திருக்க வேண்டும்? உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119, 147. எனக்காக காத்திருங்கள், வசனத்திற்காக காத்திருக்க வேண்டும். நாம் உம்முடைய வசனத்திற்காக அவருக்கு உமக்கு பயந்தவர்கள் என்னை சொல்வார்கள். சங்கீதம் 119, 74. உம்முடைய ரட்சிப்புக்காக தவிக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பு உம்முடைய வசனம் எனக்கு காத்திருக்கிறது. சங்கீதம் 119, 81. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119, 114. ரட்சிப்பிற்காக காத்திருக்க வேண்டும், கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களுடைய உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதம் 33, 18, 19. எவ்வாறு காத்திருக்க வேண்டும்? இது பொறுமையாய் காத்திரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. கலங்காமலும் திரியாமலும் காத்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. சங்கீதம் 37:7. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்கிறாய், நீ ஏன் எனக்குள் திரிகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சங்கீதம் 42 அதிகாரம் 5. பொறுமையாய் காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24. என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நீதிமொழிகள் 20:20. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரிப்பார்கள். சங்கீதம் 24:9. கர்த்தருக்கு காத்திருக்கவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. உம்மை நோக்கி காத்திருக்கிறவன் ஒருவனும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 25:3. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 147:11. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஏசாயா 64 அதிகாரம் 4. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறீர்கள் என்ற வசனத்தின்படி
அவர் சமூகத்தில் அவர் வருகைக்காக காத்திருப்போம். செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே என்ற பாடலை பாடலாம். கடைசி சரணம் ஒண்டி பாடலாம். ஆவியின் வரங்களினால் என்னையும் நிறைப்பிடுமே.
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னையூற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னையூற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this beautiful opportunity you have given to us to come into your house. பரமபிதாவே, உம்முடைய வீட்டிற்குள்ளாக வரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அழகான தருணத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். Thank you for these beautiful talents you have given to these children as they are growing up. இந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அழகான தாளந்துகளுக்காக நன்றி. The lesson that they have been teaching us through the song to wait upon you. உமக்கு காத்திருக்கும்படியாக அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடல்கள் மூலமாகவும் கூட This is an important message for us in the Bible. எங்களுக்கு இது எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியாக நாங்கள் காத்துக்கொள்ள In this fast வேண்டியிருக்கிறது. moving world, teach us how to spend much time in secret. வேகமாக கடந்து செல்லும் உலகத்திலே எப்படியாக அதிக நேரத்தை உம்மிடத்தில் செலவழிக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். We want your presence so that we may overcome all the temptations that we face daily. நாங்கள் சந்திக்கிற எல்லா விதமான சோதனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. In the midst of a crooked and wicked world, we want to shine as lights. கோணல் மாணலான உலகத்தின் மத்தியிலே நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க We வேண்டும். pray for the children's retreats that are going on in Salem, Ponneri, சேலத்திலும் பொன்னேரியிலும் நடக்கிற the சிறுவர் retreat முகாமுக்காக in ஜெபிக்கிறோம். Jamnagar, ஜாம்நகரில் and நடக்கும் all retreat-கள், the other outreach ministries, Lord. மற்ற இன்னும் வெளியிடங்களில் நடக்கக்கூடிய கூட்டங்கள் ஆண்டவரே. Thank you for using the village ministry team in and around Pandruti yesterday. நேற்று பன்ருட்டியை சுற்றிலும் கிராம ஊழிய குழுவினரை பயன்படுத்தியதற்காக நன்றி. Help us in the medical camp next Saturday in Panpakam. பண்பாக்கத்திலே அடுத்த சனிக்கிழமை மருத்துவ முகாமில் எங்களுக்கு உதவி செய்யும். This evening we are hungry for you. இந்த மாலையிலே உமக்கென்று நாங்கள் பசியாயிருக்கிறோம். Speak to us through your living word. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். Hide me behind thy cross and you reveal thyself to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்து நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. Let's turn to the portion of scripture we read in Acts of Apostles 16th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த பாகத்திற்கு திருப்புவோம். And we read the 14th verse. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Acts 16:14, and a certain woman named Lydia, a seller of purple of the city of Thyatira, which worshipped God, heard us, whose heart the Lord opened, that she attended unto the things which were spoken of Paul. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள
ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். This event that happened in St. Paul's second missionary journey. இந்த காரியமானது பரிசுத்த பவுலுடைய இரண்டாவது மிஷனரி ஊழியத்திலே நடைபெற்றது. Paul the apostle had 3 missionary journeys. இந்த அப்போஸ்தலர்கள் 3 மிஷனரி ஊழியத்துக்கு பிரயாணத்தை And also the கொண்டிருந்தார்கள். final journey was for his judgment and execution to Rome. கடைசி பிரயாணம் என்பது அவருடைய நியாய தீர்ப்பிற்காக அவர் கொல்லப்படும்படி ரோமுக்கு எடுத்து செல்லப்பட்டது. Now this woman called Lydia seems to be the first convert in the continent of Europe. இந்த லீதியாள் என்ற ஸ்திரீ அந்த ஐரோப்பா கண்டத்திலே முதலாவது ரட்சிக்கப்பட்டவள் போல் தெரிகிறது. And Philippi was a city or town that first had a church in the continent of Europe. பிலிப்பி பட்டணம் தான் அந்த ஐரோப்பா கண்டத்திலே முதலாவது தேவாலயத்தை கொண்ட ஒரு பட்டணம். Now God places great value on the services of women. அந்த ஸ்திரீகளுடைய ஊழியத்திலே தேவன் மிகப்பெரிய மதிப்பை வைத்திருக்கிறார். Though in our society this value seems to be grossly underestimated. நம்முடைய சமுதாயத்திலே இந்த மதிப்பு முற்றிலுமாக குறைவாக மதிப்பிடப்பட்டிருப்பது போல் தெரிந்தாலும் That's why we see so much of crimes against women and so much of torture, domestic violence and other kinds of things that happen. அதனால்தான் நாம் ஸ்திரீகளுக்கு எதிராக அநேக விதமான கொடூரங்களையும் இன்னும் சித்திரவதைகளையும் குடும்பங்களிலே வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம். But Jesus increased He said the real value of women. இயேசு ஸ்திரீகளுடைய உண்மையான விலை மதிப்பை உயர்த்தி வைத்தார். In fact, during all the wanderings or journeys of Jesus, it is said that women ministered unto him out of their income. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இயேசு அவருடைய ஊழியத்தின் பிரயாண காலத்திலே அங்கே இருந்த ஸ்திரீகள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் அவர்களுடைய வருவாயை கொண்டு என்று. And the first appearance of Jesus after the resurrection was given to Mary Magdalene, who was a woman. உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு முதலாவது ஸ்திரீயாகிய மகதலேனா மரியாளுக்கு தோன்றினார். Now this woman Lydia was from Thyatira. இந்த லீதியாள் என்ற ஸ்திரீ தியத்தீரா என்ற ஊரிலிருந்து வந்தவள். And it is possible that she had gone to Philippi, a faraway place and town, for the business of purple garments and dyeing. அவள் ரத்தாம்பரம் விற்பதற்காக தூர இடத்திலே இருந்த அந்த பிலிப்பி பட்டணத்திற்கு போயிருக்க கூடும். So Lydia was converted first, then that girl with demon possession was converted, set free. லீதியாள் ரட்சிக்கப்பட்டாள். அதன் பிற்பாடு பிசாசு பிடிக்கப்பட்ட ஸ்திரீ விடுவிக்கப்பட்டாள். Later the jailer was converted and his household. பிற்பாடு அந்த சிறை காவலரும் அவருடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். After Lydia's conversion, all her household began to hear God's word. லீதியா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய வீட்டார் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். And it is possible that Lydia's travel, maybe from her hometown in Thyatira to Philippi, maybe back and forth on business, this could have been the beginning of the church in Thyatira. லீதியாளுடைய தொழிலின் நிமித்தமாக அவள் தியத்தீராவிற்கும் இந்த பிலிப்பியுக்கும் அடிக்கடி பிரயாணம் பண்ணி போயிருக்க கூடும். அந்த நேரத்திலே இந்த ரட்சிப்பு வந்திருக்க கூடும். So Thyatira church is one of the 7 churches named in the book of Revelation, 1st and 2nd chapters. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த தியத்தீரா சபை உருவாகி இருக்க கூடும். இந்த 7 சபைகள் சொல்லப்படுகிற இடத்திலே தியத்தீரா சபை தான் முதலாவது சொல்லப்பட்டு இருக்கிறது. At the same time there is also a warning in that message to the church at Thyatira. அதே நேரத்தில் இந்த தியத்தீரா சபைக்கு ஒரு எச்சரிப்பும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Because there were certain people who gave great importance to that Jezebel, a woman called Jezebel, who was teaching wrong doctrines. அங்கே சில மக்கள் இருந்தார்கள். அவர்கள் தவறான போதனைகளை கற்றுக் கொடுத்து வந்த இயேசபேல் அந்த போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். So there needs to be a balance. Women can be greatly used for the kingdom of God. ஸ்திரீகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிகமாக பயன்படுத்தப்பட முடியும். At the same time, when they are not fitting into God's will, they can do great damage. அதே நேரத்திலே தேவ சித்தத்தோடு அவர்கள் பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் பெரிய கேடுகளை விளைவிக்க கூடும். Now in the way that Lydia was converted, there are some lessons that we need to take.
லீதியாள் ரட்சிக்கப்பட்ட அந்த வழியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக சில பாடங்கள் உண்டு. Now, when Lydia went from Thyatira, from one continent to another, லீதியாள் தியத்தீராவிலிருந்து ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு போன போது she would have never imagined that she will have a religious experience in Philippi. பிலிப்பி பட்டணத்திலே ஒரு பக்தி சம்பந்தமான அனுபவத்தை பெறுவோம் என்று ஒருபோதும் நினைத்திருக்க She மாட்டாள். seemed to be a well-to-do woman and doing well in business. அவள் நல்ல குடும்பத்திலிருந்து வந்த ஸ்திரீயாக தொழிலை நன்றாக செய்கிறவளாக இருந்தாள். Purple dye and purple garments was very popular among the royalty, kings and nobles, and these people liked those purple garments. இந்த ரத்தாம்பர வஸ்திரம் என்பது அந்த நாட்களிலே ராஜரீகம் கொண்ட மக்கள் மத்தியிலே பணக்கார மக்கள் மத்தியிலே அது பெரிய பொருளாக கருதப்பட்டது. So Lydia seemed to be doing good business there in Philippi. லீதியாள் அந்த பிலிப்பி பட்டணத்திலே நல்ல தொழில் செய்திருக்க கூடும். Now God sometimes works behind the scenes. சில நேரங்களிலே தேவன் திரைக்கு பின்னாக கிரியை செய்கிறார். Now Lydia would never have imagined while she was planning this business visit to settle in Philippi, she would have never imagined that she would one day become a pillar for the church to be established in Philippi and gospel could come into Europe. தம்முடைய தொழிலின் நிமித்தமாக பிலிப்பி பட்டணத்திலே வந்து குடியேறும்படியாக வந்த லீதியாள் ஒருபோதும் தான் ஒரு ஆலயத்தின் தூணாக இருப்போம், தன் மூலமாக சுவிசேஷம் ஐரோப்பா கண்டத்திற்கு வரும் என்று நினைத்திருக்க மாட்டாள். Sometimes we never imagine how God is working out. We do not understand, but God is working out his plan in our own lives. சில நேரங்களிலே தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதில்லை, ஆனால் தேவன் நம்முடைய சொந்த ஜீவியத்திலே கிரியை செய்கிறார். When I came to do medical studies from Port Blair, Andaman, more than 1,200 kilometers far away, நான் அந்தமான் போர்ட் பிளேயரிலிருந்து மருத்துவ படிப்பிற்காக 1200 கிலோமீட்டருக்கு மேலாக தூரத்திலிருந்து வந்த போது first I was allotted Chingalpet, but somehow my father requested my father's former boss, who was in an important position in the government, and I got transferred to Madras Medical College. முதலாவது எனக்கு செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் தான் இடம் கிடைத்தது. ஆனால் என்னுடைய தகப்பனாருடைய அவருடைய மேலாளர் அவர் மிகவும் அவருக்கு ஏதோ ஒரு அவருடைய வாய்ப்பின் மூலமாக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டேன். But my parents' mind, it was all on academic success. என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் விரும்பியது பார்த்ததெல்லாம் படிப்பிலே வெற்றி. Become a good doctor, earn lots of money, go to some foreign land and earn much more money. நல்ல மருத்துவராக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், அந்நிய தேசத்துக்கு போய் இன்னும் அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும். Though I went through Sunday school and other nominal Christianity, I never imagined one day I will preach Christ, I will preach the gospel. நான் ஞாயிறு பள்ளிக்கு போயிருக்கேன், பெயர் கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன், ஒருபோதும் கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் பிரசங்கிப்பேன் என்று நான் யோசித்ததே இல்லை. Now this fact is true in every one of our lives. We do not know how God is working out his plan in our lives. ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் இது உண்மையாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே எப்படி அவருடைய திட்டத்தை நடப்பிக்கிறார் என்று நாம் யாரும் அறியாது இருக்கிறோம். We must submit to God's plan, God's will in our lives. நாம் ஜீவியத்திலே தேவனுடைய திட்டத்திற்கு சித்தத்துக்கு நாம் இணங்கி கொடுக்க வேண்டும். So look at Lydia. லீதியாவை பாருங்கள். She was a woman who had some fear of God. அவள் தேவ பயம் கொண்ட ஒரு ஸ்திரீ. In 13th verse, 13ஆம் வசனத்திலே, and on the Sabbath we went out of the city by a riverside where prayer was wont to be made. We sat down and spake unto the women which resorted thither. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். We believe, or scholars believe, Lydia was not originally a Jew. வேத வல்லுநர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் லீதியாள் முதலாவது யூத பெண்ணாக இருக்கவில்லை, but a Gentile who converted to Judaism, a Jewish proselyte. ஒரு யூத புற மதத்திலிருந்து யூத பக்திக்குள்ளாக மாற்றப்பட்ட ஒரு ஸ்திரீ. After she came to know some of the things of the living God, ஜீவனுள்ள தேவனை குறித்து சில காரியங்களை அவள் அறிந்த பிற்பாடு she started observing the Sabbath and go to place of prayer. ஓய்வு நாளை அனுசரிக்க ஆரம்பித்தாள், ஜெப ஸ்தலத்திற்கு போக ஆரம்பித்தாள். She knew that her
idols and all the gods that she formerly followed did not give her real peace. அவளுடைய விக்கிரகங்கள் அவள் முன்பு பின்பற்றிய தெய்வங்கள் எல்லாம் உண்மையான சமாதானத்தை அவளுக்கு தரவில்லை என்று அறிந்திருந்தாள். So she went to worship some of the like-minded people to the riverside to pray and worship. ஆகவே அவள் ஜெபிக்கும்படியாக ஒருமனப்பட்ட மனதை கொண்ட மக்களோடு ஜெபிக்கும்படியாக ஆற்று ஓரத்தின் அருகே போனாள். Now there was no synagogue there in Philippi, I believe. பிலிப்பியிலே அந்த நாட்களிலே தேவாலயம் இல்லை போல் தெரிகிறது. The Jewish regulation required for a synagogue to be present at least 10 Jewish men should be present to form a synagogue. ஒரு தேவாலயம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் யூத மக்கள் குறைந்தது பட்சம் 10 பேராவது இருந்தால்தான் அங்கே நிறுவப்பட முடியும். Because the Jews were not so common there, very few, so they started just going to the riverside to pray and worship. அங்கே யூதர்கள் மிக கொஞ்சமாகவே இருந்தார்கள். ஆகவே ஆராதிக்கும்படியாக ஆற்றின் அருகே போய் அவர்கள் ஜெபித்தார்கள். And she started attending to the words that Saint Paul preached or spoke. பரிசுத்த பவுல் பிரசங்கித்து பேசிய வார்த்தைகளை அவள் கவனிக்க ஆரம்பித்தாள். 14th verse says, a certain woman named Lydia, seller of purple of the city of Thyatira, which worshipped God, heard us, whose heart the Lord opened, that she attended unto the things which were spoken by Paul. 14ஆம் வசனம், அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். Look at the way God works out his plan in Lydia's life. லீதியாளுடைய ஜீவியத்திலே தேவன் அவருடைய திட்டத்தை நடப்பிக்கிற வழியை பாருங்கள். Paul could have preached eloquently, but if God had not opened Lydia's heart, she would not have been changed. பவுல் மிக நன்றாக பிரசங்கித்திருக்க கூடும். ஆனால் தேவன் லீதியாளுடைய இருதயத்தை திறக்காதிருந்திருந்தால் அவள் மாற்றப்பட்டிருக்க மாட்டாள். Now that is the work of the Holy Spirit to open, enlighten the eyes of our understanding. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையே நம்முடைய விளங்கிக் கொள்ளும் கண்களை திறப்பது. So many people regularly come to the worship. Some are new people, some are old people. அநேகர் ஆராதனைக்கு தொடர்ந்து வருகிறார்கள். சிலர் பழையவர்கள், சிலர் புதியவர்கள். Are you really moved by the worship? உண்மையாகவே இந்த ஆராதனையிலே அசைக்கப்படுகிறீர்களா? Are you able to touch Jesus in the worship? ஆராதனையிலே இயேசுவை உங்களால் தொட முடிகிறதா? Is God opening your heart to see him? தேவன் அவரை நீங்கள் காணும்படி உங்கள் இருதயத்தை திறக்கிறாரா? Now you can be dead like a stone. நீங்கள் கல்லை போல மரித்தவர்களா போல You may இருக்கலாம். attend a spiritual church. ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு இருக்கலாம். But if the Lord does not open your heart, you will go without a blessing. ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தை திறக்கவில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லாமல் தான் போவீர்கள். That doesn't mean the preachers preach what they like. They are saying God will open the heart. That doesn't mean that preachers can neglect their preaching. அப்படி என்றால் பிரசங்கியார்கள் தங்களுடைய பிரசங்கத்தை புறக்கணிக்கலாம் என்ற அர்த்தம் அல்ல. No, Paul waited in God's presence, prayed and got the right message. We'll come to Paul a little later. பவுல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்டு பிரசங்கித்தார். Now Saul earlier was a stubborn Pharisee. முன்பு சவுலாக இருந்த இவர் ஒரு கடினமான பரிசேயனாக He இருந்தார். thought Jesus and he was an impostor and these Christians are following a false Messiah. இயேசு ஒரு போலியானவர் என்று நினைத்தார். இந்த கிறிஸ்தவர்கள் போலியான மேசியாவை பின்பற்றுகிறார்கள் என்று யோசித்தார். He did everything to counter Christianity and the preaching of Christ. கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதற்கும் எதிராக எல்லாவற்றையும் செய்தார். Until one day he got the revelation of Christ on the Damascus road. ஒரு நாள் தமஸ்கு சாலையிலே கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை பெறும் வரைக்கும் அப்படி செய்தார். His life completely changed. அவருடைய ஜீவியம் முற்றிலுமாக மாறியது. And he became a preacher of the gospel. அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவரானார். Once I had wrongly mentioned the name in one of the illustrations. ஒரு முறை ஒரு உதாரணத்திலே பெயரை ஒன்றை தவறாக சொல்லினேன். Adoniram Judson, while he was young, he told his parents, I want to follow
a doctrine which his friend followed. அடானிரான் ஜட்சன் என்பவர் அவர் சிறுவராக இருந்த பொழுது மற்றவர்கள் பின்பற்றுகிற கொள்கையை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். His friend followed the philosophy called deism. அவருடைய நண்பர் அந்த தீயிசம் என்ற அந்த பக்திக்குரிய தத்துவத்தை பின்பற்றினார். That means I believe in God. அதன் அர்த்தம் என்னவென்றால் நான் தேவனை நம்புகிறேன். God created the world. தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார். But he has left it. After creating the world, he has left the world to themselves. They can choose, they can do what they like. ஆனால் உலகத்தை சிருஷ்டித்த பிற்பாடு அவர் அப்படியே விட்டு விட்டார். அவர்களே என்ன விரும்புகிறார்களோ தெரிந்து கொள்ளலாம் என்று. He is not working today to mold the decisions of people. மக்களுடைய தீர்மானங்களை கட்டும்படியாக இன்றைக்கு அவர் கிரியை செய்யவில்லை. Ultimately, there is a creator who created. கடைசியிலே சிருஷ்டித்த ஒருவர் உண்டு. But he is not interested in the personal lives of people. ஆனால் மக்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அவர் விருப்பம் காட்டவில்லை. You cannot know him by personal revelation. தனிப்பட்ட வெளிப்பாட்டின் மூலமாக அவரை நீங்கள் அறிய முடியாது. That is a doctrine that Adoniram Judson followed with his friend, and his parents were so upset they were praying for him. இந்த கொள்கையை தான் இந்த அதோனிராம் ஜட்சன் என்பவர் தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து பின்பற்றினார். இதை குறித்து அவருடைய பெற்றோர்கள் மிகுந்த கலவரம் அடைந்தார்கள். But one day when he was staying in a hotel, he heard so much of groans, cryings of somebody who was sick. ஒரு நாள் அவர் ஒரு மருத்துவமனையிலே ஒரு ஹோட்டலிலே தங்கி இருந்த பொழுது யாரோ ஒருவர் சுகவீனமாக இருந்தனாலே அவர்களுடைய முனகல்களும் அவர்களுடைய கூக்குரல் சத்தமும் அவர் கேட்டார். But next morning as he was checking out, he asked the janitor, what was the sound I heard in the adjacent room? அடுத்த நாள் அவர் வெளியே போகிற நேரத்திலே அங்கே இருந்தவரிடத்திலே பக்கத்து அறையிலிருந்து வந்த சத்தம் என்ன என்று கேட்டார். So janitor, don't you know this such and such a person, he died last night? ஜட்சன், உங்களுக்கு தெரியாதா இந்த நபர் நேற்று இரவு மரித்து போனார்? What is his name? அவருடைய பெயர் என்ன? The very name of his friend who believed this doctrine of deism. இந்த தீயிசம் என்ற அந்த கொள்கையை நம்பின அவருடைய நண்பரின் பெயரை சொன்னார். God does not speak today. தேவன் இன்றைக்கு He பேசுவதில்லை. has finished his creation and left the creation to itself. அவர் சிருஷ்டிப்பை முடித்துவிட்டு சிருஷ்டிகளுக்கு அதை விட்டுவிட்டு போனார். Great fear and conviction came upon Judson. ஜட்சனுக்குள்ளாக மிகப்பெரிய பயமும் பாவ உணர்வும் வந்தது. Later on he gave his life to Christ. He became God used him as a mighty missionary to Burma. பிற்பாடு அவர் தன்னுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்தார். தேவன் அவரை பர்மாவிலே பெரிய மிஷனரியாக பயன்படுத்தினார். Now without God doing his work of opening the heart, our preaching is useless. தேவன் நம்முடைய இருதயத்தை திறக்கும்படியான ஒரு கிரியை செய்யாதபடி நம்முடைய பிரசங்கம் பிரயோஜனம் இல்லாது. God worked behind the scenes to make Lydia receptive to the word of God and to respond to the word of God through Paul. லிதியால் பவுல் மூலமாக வந்த தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் அதற்கு பிரதிக்கிரியை செய்யும்படியாகவும் அவர் திரையின் பின்னால் இருந்து கிரியை செய்தார். Now let us look at Paul. பவுலை பார்ப்போம். God was working through Paul. பவுல் மூலமாக தேவன் கிரியை செய்தார். Now Paul never had the intention of coming over to Macedonia, to the city of Philippi. பவுல் ஒருபோதும் அந்த பிலிப்பி பட்டணத்திலே மக்கதோனியா பட்டணத்திற்கு வரும்படியான எண்ணம் கொள்ளவில்லை. In the first journey he had gone to a lot of places in the place called Asia Minor. முதல் பிரயாணத்திலே அநேக இடங்களுக்கு போயிருந்தார். சின்ன ஆசியா என்ற இடத்திற்கு போயிருந்தார். Barnabas was his companion. Great miracles and wonderful things happened. Many were enlightened. பர்னபாஸ் அவரோடு கூட இருந்தார். பெரிய காரியங்கள் அற்புதங்கள் நடந்தது. அநேகருடைய வெளிச்சம் அவர் கண்கள் திறக்கப்பட்டது. But later on they said, we want to go again to and visit those places where we had once gone. பிற்பாடு சொன்னார்கள், நாங்கள் முன்பு போன இடத்திற்கு போய் அந்த இடங்களை பார்க்க வேண்டும் என்றார்கள். Unfortunately in this missionary journey they had to separate because Barnabas wanted to take John Mark, but Paul took Silas and he went to a missionary journey in a different way. துரதிர்ஷ்டவசமாக இந்த பிரயாணத்திலே அவர்கள் பிரிய வேண்டி இருந்தது. ஏனென்றால் பர்னபாஸ் தன்னோடு ஜான் மார்க்கை அழைத்துச் செல்ல விரும்பினார். பவுல் தன்னோடு சீலாவை அழைத்துச் சென்றார். So in this missionary journey it was Saint Paul, Silas, ஆகவே இந்த மிஷனரி பிரயாணத்திலே பரிசுத்த பவுலும் சீலாவும் later joined by Timothy, I believe, பிற்பாடு தீமோத்தி சேர்ந்து கொண்டார் என்று நம்புகிறேன். and our writer Luke who wrote this, he was there. இந்த அதிகாரங்களை எழுதிய லூக்கு அந்த இடத்துல இருந்தார். Now they were planning to go into all these places of Asia Minor.
அவர்கள் எல்லாரும் இந்த சின்ன ஆசியாவுக்கு போகும்படியாக திட்டமிட்டிருந்தார்கள். But as Paul was going to places that he thought was the right place, சரியான இடம் என்று தான் யோசித்த இடத்திற்கு பவுல் போகும்படியாக God was யோசித்தபோது applying the brake. அவர் வழியிலே தடை பண்ணப்பட்டார். 7th verse. 7ஆம் வசனம். And they were come to Mysia, and they are said to go into Bithynia, but the Spirit suffered them not. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். And they passing by Mysia came to Troas, and a vision appeared to Paul in the night. There stood a man of Macedonia and prayed him, saying, Come over into Macedonia and help us. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டான். So Paul had to change his plan. பவுல் தன் திட்டத்தை மாற்ற He was வேண்டியது. going to places in and around Asia Minor, and when he tried, God said no, the Spirit did not allow him to go. அவர் சின்ன ஆசியாவை சுற்றிலும் இருக்கும் இடங்களுக்கு போகும்படியாக திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஆவியானவரோ அவரை தடுத்து தேவன் சொன்னார், நீ போக வேண்டாம் என்றார். And when he came to Troas, he saw this vision. அவர் துரோவாவுக்கு வந்தபோது இந்த தரிசனத்தை பெற்றார். And 10th verse, and after he had seen the vision, immediately we endeavored to go into Macedonia, and assuredly gathering that the Lord had called us for to preach the gospel unto them. 10ஆம் வசனம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். So look at the attitude and the intention of Paul. பவுலுடைய மனப்பான்மையும் நோக்கத்தையும் பாருங்கள். So wherever Paul went, he took the gospel. பவுல் எங்கு போனாலும் சுவிசேஷத்தை எடுத்து சென்றார். What was the gospel? சுவிசேஷம் என்ன? The good news of salvation through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு என்னும் நற்செய்தி. In the first missionary journey, he went into synagogues and there preached to the Jews. முதல் மிஷனரி பிரயாணத்திலே அவர் தேவாலயங்களுக்கு போய் யூதர்களுக்கு பிரசங்கித்தார். But now he was going to a new place, இப்பொழுதோ புதிய இடங்களுக்கு போனார், filled with lot of heathen people. புற மதத்தினார் நிரம்பிய இடம். So what happened? Therefore, 11th verse, loosing from Troas, we came with a straight course to Samothracia, and to the next day to Neapolis. 11ஆம் வசனம். துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத் திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடினார். And from thence to Philippi, which is the chief city of that part of Macedonia and a colony, and we were in that city abiding certain days. அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கி இருந்தோம். So Paul somehow managed and came to Philippi. எப்படியோ பவுல் சமாளித்து பிலிப்பி வந்து விட்டார். Probably he was looking, where is that man whom I saw in the vision who called, come over and help us. அவர் அங்கே பார்த்து கொண்டிருந்தார். நான் தரிசனத்திலே பார்த்து என்னை வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யும் என்று சொன்னானே, அந்த மனிதன் எங்கே என்று. But we have no record of such a person meeting Paul. But here Paul knew it was God's will that they come to Macedonia and to Philippi. அப்படிப்பட்ட நபரை பவுல் சந்தித்ததாக எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் தேவ சித்தத்தின்படியாக பவுல் மக்கதோனியா பட்டணத்துக்கு வந்து பிலிப்பியிலே பிரசங்கித்தார். Unlike preaching to the Jews in the synagogue, this time there was no synagogue there. தேவாலயத்திலே யூதர்களுக்கு பிரசங்கித்தது போல இங்கே தேவாலயம் இல்லை. But he found that certain people, the Jewish proselytes, they went to the river and they worshipped and prayed there, riverside. அவர் பார்த்தது என்னவென்றால், சில மக்கள், சில யூதர்கள் ஆற்றின் அருகே சென்று அங்கே ஆராதித்து ஜெபித்தார்கள் என்று. So Paul said that will be the right place, let us also go there. ஆகவே பவுல் சொன்னார், அதுதான் சரியான இடம், நாம் அங்கே போகலாம். Now Paul did not stand up and begin to preach open air preaching there to these women and folks who had come to the riverside for worship. பவுல் அங்கே அந்த ஆற்றின் அருகே ஆராதனைக்கு வந்த ஸ்திரீகளுக்கு முன்பாக எழுந்து நின்று இந்த திறந்தவெளி பிரசங்கம் போல் பிரசங்கிக்கவில்லை. Instead of open air preaching, God guided very clearly Paul and the others, Silas. They all sat there with those people. திறந்தவெளி பிரசங்கம் செய்வதற்கு பதிலாக அந்த மக்களோடு பவுலும் சீலாவும் மற்றவர்களும் அமர்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 13th verse we'll read again. On the Sabbath we went out of the city by a riverside where prayer was wont to be made. We sat down and spoke to the woman
women which resorted thither. 13ஆம் வசனம், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். No, we can just imagine what kind of talk Paul would have told them. பவுல் எப்படிப்பட்ட விதத்திலே அவர்களோடு பேசி சொல்லி இருப்பார் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம். These women, having been convert to Judaism, they believed in one God. இந்த ஸ்திரீகள் யூத பக்திக்கு மாற்றப்பட்டவர்கள், ஒரே தேவனை நம்பினார்கள். They realized God is a holy God. தேவன் பரிசுத்தமான தேவன் என்று They அறிந்திருந்தார்கள். already knew that God does not tolerate idolatry and sin. தேவன் விக்கிரகாராதனை பாவத்தை சகிக்க மாட்டார் என்று ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். They were religious people. அவர்கள் பக்தி உள்ளவர்கள். Why do they need preaching? அவர்களுக்கு ஏன் பிரசங்கம் தேவை? Why do they need the gospel? ஏன் அவர்களுக்கு சுவிசேஷம் தேவை? Because you can be very religious but still your soul can be lost and not saved. நீங்கள் அதிக பக்தி உள்ளவர்களைப் போல் இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படாமல் இழந்து போகப்பட்டதாக இருக்கக்கூடும். It is said of John Wesley. ஜான் வெஸ்லி குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Once upon a time he was so thorough with all the theology of the Bible. ஒரு காலத்திலே வேதத்தினுடைய எல்லா கொள்கைகளை குறித்து மிக அழகாக அறிந்திருந்தார். But in one of the journeys returning from America, he saw then when the ship was almost to be engulfed into the waters in the sea because of the storm. ஒரு பிரயாணத்திலே அவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது கப்பலானது புயலிலே சிக்கி கிட்டத்தட்ட அப்படியே மூழ்கும் நிலையில் இருந்தது. Fear of death possessed him. மரண பயம் அவரை பிடித்துக் கொண்டது. There were some Moravian Christian missionaries who were singing and joyfully proclaiming and praising God. அங்கே சில மொரேவிய கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள், சந்தோஷமாக தேவனை அறிவித்துக் கொண்டு துதித்துக் கொண்டிருந்தார்கள். It was at that time Paul realized these people had something that he himself didn't possess. அந்த நேரத்திலே John Wesley realized. அந்த நேரத்தில் ஜான் வெஸ்லி என்ன அறிந்து கொண்டார் என்றால், தன்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று இந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள். And he began to really seek God and have a deep experience of the Holy Spirit. உண்மையாகவே தேவனை தேட ஆரம்பித்தார், பரிசுத்த ஆவியினுடைய ஆழமான அனுபவத்தை பெற்றார். And his life was changed, and then God mightily used him to bring revival and transformation into many hearts. அவருடைய ஜீவியம் மாற்றப்பட்டது. தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார், உயிர் மீட்சி கொண்டு வரும் அநேக இருதயங்கள் மாறுவதற்கு. His brother Charles Wesley was a hymn writer. God used them mightily in England. அவருடைய சகோதரன் சார்ல்ஸ் வெஸ்லி அவர் ஒரு பாடல் ஆசிரியர். தேவன் அவரை இங்கிலாந்து தேசத்திலே வல்லமையாக பயன்படுத்தினார். Because of their preaching, people repenting and turning from vices and sin to God, God kept the revolution, bloodshed and death that was happening in France to come prevented from coming into England. அவர்களுடைய பிரசங்கத்தின் நிமித்தமாக தேவன் அந்த பக்கத்திலே பிரெஞ்சு தேசத்திலே இருந்த புரட்சியினாலே ரத்தம் சிந்துறது அதெல்லாம் இங்கிலாந்துக்கு வராதபடிக்கு தேவன் தடுத்து காத்தார். So let us really know how God is working behind the scene in bringing Lydia right from Thyatira to Philippi, again in that riverside, meeting Paul, an unlikely visitor. லீதியாவை தியத்தீராவிலிருந்து பிலிப்புவுக்கு கொண்டு வந்த காரியத்திலே தேவன் எப்படியாக பின்னால் இருந்து கிரியை செய்தார் என்றும், இங்கே வந்த பிற்பாடு இந்த ஆற்றின் அருகே எப்படியாக பவுலை சந்திக்க ஏற்பாடு செய்தார் என்பதையும் நாம் அறிவோம். Paul, who had no intention of crossing the sea into the continent of Macedonia, which is in Europe. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கதோனியா பட்டணத்திற்கு வரும்படியான நோக்கமே பவுலுக்கு முன்பு இல்லை. God blocked his way to go more into the other territories of Asia Minor, and finally they landed up into Macedonia and Philippi. ஆனால் சின்ன ஆசியாவுக்கு போகாதபடிக்கு தேவன் அவருடைய வழியை தடுத்தார். பிற்பாடு அவர்கள் அந்த பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். Now there was Lydia was a woman of character. லிதியா நல்ல குணசாலியான ஸ்திரீ. There was a great hunger and thirst in her heart. அவருடைய இருதயத்திலே அதிக பசி தாகம் இருந்தது. She intently listened to every word that Paul spake about the gospel. சுவிசேஷத்தை குறித்து பவுல் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் ஒரு நல்ல நோக்கத்தோடு கவனித்தார். And she realized that this is what she was waiting for. இதற்காகத்தான் தான் காத்திருந்தோம் என்பதை அறிந்தார். All her keeping of the law and commandments did not give her real deliverance
and joy. கற்பனைகளை கைக்கொள்ளுவதும் கட்டளைகளை கைக்கொள்ளுவதும் அவளுக்கு உண்மையான விடுதலையும் சந்தோஷம் தரவில்லை. And she came to realize in Christ is the real deliverance, forgiveness of sins and salvation. கிறிஸ்துவில் தான் உண்மையான விடுதலை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாள். And Lydia gave her heart to Christ. லீதியாள் அவளுடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்தாள். As her heart was open, what was next? அவளுடைய இருதயம் திறக்கப்பட்ட போது அடுத்து என்ன? Immediately, then the very next step she took was she was baptized. அடுத்து அவள் செய்த காரியம், அவள் ஞானஸ்நானம் பெற்றாள். 15th verse. And 15th when she was baptized and her household, she besought us, saying, if you have judged me to be faithful to the Lord, come into my house, abide there. And she constrained us. அவளும் 15ஆம் வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். So she wanted to be a part of this work of the kingdom of God. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்திலே அவள் ஒரு பங்கு வகிக்க விரும்பினாள். God has showed mercy to me. தேவன் எனக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார். Please come into my household. You can I have enough to provide for you. தயவுசெய்து என் வீட்டிற்கு வாருங்கள், உங்களுக்கு கொடுக்கும்படி போதுமானது எனக்கு இருக்கிறது. You don't have to be a stranger in the strange city in the continent you have come in. நீங்கள் வந்திருக்கும் இந்த கண்டத்திலே ஒரு அந்நியனை போல நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Please come and stay with us. தயவுசெய்து வந்து எங்களோடு தங்குங்கள். We need more of the word of God. எங்களுக்கு அதிக தேவ வார்த்தை வேண்டும். So she expressed her faith in Christ through baptism. கிறிஸ்துவிலே தன்னுடைய விசுவாசத்தை ஞானஸ்நானத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். She became an enthusiastic Christian who stood for the gospel. சுவிசேஷத்துக்காக நின்ற உற்சாகமுள்ள ஒரு கிறிஸ்தவளானாள். Later on we see the terrible events after the girl with demon possession was delivered. Paul and Silas were put into prison and they suffered much. But later on the deputy said, you can go. பிற்பாடு நாம் பார்க்கிறோம், அங்கே பிசாசு பிடியில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ விடுவிக்கப்பட்டாள். அதன் பிற்பாடு பவுலும் சீலாவும் சிறையிலே போடப்பட்டார்கள். அதன் பிற்பாடு அந்த சிறை காவலர்கள் வந்து நீங்கள் போகலாம் என்று சொன்னார்கள். 39th verse 39 and 40, and they came and besought them and brought them out and desired them to depart out of the city, and they went out of the prison and entered into the house of Lydia, and when they had seen the brethren, they comforted them and departed. 39-40 வசனங்கள். அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாரிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். It's a marvelous way in which God worked in Lydia, God worked in Paul. லீதியாவிலே பவுலிலே தேவன் கிரியை செய்த அற்புதமான வழி. God worked in establishing a church in the house of Lydia. லீதியாவின் வீட்டிலே சபை நிறுவும் காரியத்திலே தேவன் கிரியை செய்தார். The first church in Philippi in Europe. ஐரோப்பாவிலே பிலிப்பி பட்டணத்திலே முதலாவது சபை. There were more conversions. The jailer was converted. The demon possessed girl was converted. இன்னும் அதிக ரட்சிப்புகள் இருந்தது. அந்த சிறை காவலர் ரட்சிக்கப்பட்டார், பிசாசு பிடித்த ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டார். God is working his plans today. தேவன் அவருடைய திட்டத்தை இன்றைக்கும் நடப்பிக்கிறார். Are you recognizing God's work in your life? உங்கள் ஜீவியத்திலே தேவனுடைய கிரியையை நீங்கள் அறிகிறீர்களா? Have you responded to the gospel? சுவிசேஷத்துக்கு பதில் அளித்தீர்களா? Have you become partners with God and with the people of God? தேவனோடு தேவனுடைய ஜனங்களோடு நீங்கள் பங்கு வகிக்கிறீர்களா? You need to search your heart. உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Now it is not enough to just listen to a message and go away. ஒரு செய்தியை கேட்டு போய்விட்டால் போதாது. You need to really think in your heart, what is God's plan? What is God speaking to me? தேவனுடைய திட்டம் என்ன? தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். How can I be a blessing in God's work? தேவனுடைய ஊழியத்தில் நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? God is working behind the scenes. தேவன் பின்னால் இருந்து கிரியை செய்கிறார். But am I responding to God's call and God's will in my life? தேவனுடைய அழைப்பிற்கு என் ஜீவியத்திலே தேவ சித்தத்திற்கு நான் பிரதிக்கிரியை செய்கிறேனா? Let us examine our lives. Let us pray. நம் ஜீவியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for the challenging testimony of Lydia. பரமபிதாவே, லீதியாளுடைய சவாலான சாட்சிக்காக நன்றி. And how you have multiplied such testimonies all through history.
எப்படியாக சரித்திரத்திலே இந்த சாட்சிகளை எல்லாம் நீர் பெருக்கி இருக்கிறீர். St. Paul's conversion itself is a miracle. பரிசுத்த பவுலுடைய ரட்சிப்பே ஒரு அற்புதம் தான். Lydia's conversion is a miracle. லீதியாளுடைய ரட்சிப்பு ஒரு அற்புதம். Every conversion is a miracle. ஒவ்வொரு ரட்சிப்பும் ஒரு அற்புதம். You were involved in Lydia's conversion right from the beginning. When she heard God's word, you opened the heart to that time when she became a useful member in the church. லீதியாளுடைய ரட்சிப்பிலே நீர் ஆரம்பத்திலிருந்து அவளோடு கூட இருந்தீர். அவளுடைய இருதயத்தை, அவள் சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலிருந்து அவளுடைய இருதயத்தை திறந்து சபையிலே அவர் அங்கமாகும் வரைக்கும் கூட இருந்தீர். She did not just say thank you Paul, bye bye, tata. நன்றி பவுல், போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை. I have received forgiveness, happiness, joy. நான் பாவ மன்னிப்பை பெற்றேன், மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். Thank you Paul, I will always be grateful to you. பவுலே, உமக்கு நன்றி, எப்பொழுதும் நன்றி உள்ளவளாக Tata, இருப்பேன். bye bye. டாடா என்று சொல்லவில்லை. No, she became earnestly constrained them. Please come, we want more of your word. More people must listen to the word of God. அவர்களை கருத்தாக கேட்டுக்கொண்டால் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அதிகமாக வேண்டும், இன்னும் அநேக மக்களுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்றார். Give us such an attitude, Lord. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனப்பான்மை தாரும். Such an hunger and thirst for you, Lord. அப்படிப்பட்ட பசி தாகத்தை உமக்காக தாரும். Millions are perishing, going into lost eternity. லட்சக்கணக்கானவர்கள் இழந்து போன நித்தியத்திற்குள் There போகிறார்கள். is so much of urgency to make known the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே அதிக அவசரம் இருக்கிறது. Only way by which people can receive forgiveness and eternal life. மக்கள் பாவ மன்னிப்பு நித்திய ஜீவனை பெறக்கூடிய ஒரே வழி, Only way by which they can be rescued from the damnation that faces them. அவர்கள் சந்திக்கிற அந்த ஆக்கினையிலிருந்து அவர்கள் மீட்கப்படும்படியான ஒரே வழி. Lord, we want the gospel to go out. ஆண்டவரே, சுவிசேஷம் போக வேண்டும். For it is a power of God unto salvation to everyone who believes. அது விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வல்லமையாக Make இருக்கிறது. us your instruments. எங்களை உம்முடைய I கருவிகளாக்கும். ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். ஆமென். கடைசியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று 168வது பாடலை பாடலாம். 64ஆம் பக்கத்துல 168வது பாடலை. இயேசு மரித்தார் என்ற நாமல் வாழ்ந்தேன் பாவத்தின் மகிழே. இயேசு மரித்தார் என்ற நாமல் வாழ்ந்தேன் பாவத்தின் மகிழே. பெருமாயின் குருட்டாட்டத்தால் கேட்டழிந்தேன். கிருபை-இரக்கமேராள மன்னிப்பும் அங்கு எனக்குண்டு. பாவம்
us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.